இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். இது சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அது 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, கசகசா, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா லைட்டாக வறுத்துக்கிடுவோம். மணம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு திரும்ப கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகாய் வத்தல் போட்டுக்கிடுவோம். அதையும் போட்டுட்டு அதையும் வறுத்துக்கிடுவோம். காஷ்மீரி மிளகாய் வத்தல், தனி மிளகாய் வத்தல் அதையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். தனியாக வச்சுருவோம். அப்புறம் வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். அதையும் கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். வதக்கிட்டு இஞ்சி, பூண்டு எடுத்திருக்கேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை அரைச்சி இருக்கட்டும். அடுத்து மசாலா நம்ம வறுத்து வச்சோம்ல, அது எல்லாத்தையும் போட்டுவிட்டு மிளகாய் வத்தலையும் போட்டுவிட்டு அப்புறமா தேங்காயும் போட்டுவிட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு மசாலா. அது கூடயே இந்த வெங்காயத்தையும் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். 2 குழிக்கரண்டி விட்டுட்டு சோம்பு, பட்டை, அன்னாச்சி பூ, கல்பாசி, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுவிட்டு மணம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம். வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கிடலாம். சிக்கனையும் போட்டுட்டு அந்த நல்லா வதக்கிக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த தண்ணியெல்லாம் விட்டு வரும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இப்போ நல்லா அந்த மசாலா, சிக்கன் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வேகட்டும். அப்படியே தேவையான அளவு கல்லுப்பையும் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்மளுக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கிடுவோம். தண்ணி விட்டுட்டு இப்போ குழம்பு நல்லா கொதித்த பிறகு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கிடுவோம். திரும்ப கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சுவையான சிக்கன் ரெடி.